பிடிச்சிட்டு வந்த மீனில் நாங்கள் பாதியை பொரிச்சிட்டோம், பாட்டி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போயுமே அவங்க பிடிச்சிட்டு போனால் அந்த மீன் வந்து அவங்க தான் குழம்பு வைப்பாங்க, நல்லாயிருக்கும். எல்லா வீட்டுக்கும் வச்சு கொடுப்பாங்க, என் தங்கச்சி வீட்டுக்கு எனக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கிராம ஸ்டைலில் தான் வைப்பாங்க, மாங்காய் போட்டு வைப்பாங்க. இந்த வட்டம் மாங்காய் போட்டு வைக்கல. இந்த மாதிரி நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பாட்டி வந்து நாங்கள் பாட்டின்னு சொல்ல மாட்டோம், அவ்வான்னு தான் சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பாட்டியோட மீன் குழம்பு தான், வாங்க சாப்பிட்றதுக்கு எல்லோரும். சின்ன பிள்ளையில் அவங்க வந்து மானாமதுரையில் வந்து ஆற்றுல போய் மீன்லாம் பிடிச்சிருக்கோம்லாம் அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா தெரியாது. எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, ஆம்பளை மாதிரி நம்ம மீன் பிடிக்க போவோம். எங்கள் அம்மா வந்து எல்லாம் அரவையெல்லாம் அரைச்சி வச்சுருப்பாங்க, நாங்கள் மாங்காய் போட்டு வைப்போம், மண் சட்டியில் தான் வைப்போம்லாம் எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. இன்னுமே அவங்க கலாச்சாரத்தை இன்னுமே மறக்கலை. அவங்க வந்து சேலை கட்டுறதும் வந்து அவங்க கிராமத்து ஸ்டைலில் தான் வந்து சேலையும் கட்டியிருப்பாங்க. அது என்னன்னு தெரியல, நமக்கு அந்த மாதிரிலாம் கட்ட வராது. நம்ம கட்டுறது கொசுவம்லாம் வச்சு கட்டுவோம். எங்கள் பாட்டி வந்து அவ்வளோ வித்தியாசமாக கட்டுவாங்க, நமக்கு அந்த மாதிரிலாம் வராது. பாட்டியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குழம்பு சூப்பர்.